ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் க்ரீன் பீஸ் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அதுதான். இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா மத்தியானம் ஒரு 1 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கர் ஒரு 4 விசில் வர்றது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் 4 விசில் வந்து ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவு இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1 தக்காளி சேர்த்தா போதும். நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக மட்டும். ஏற்கனவே வந்து நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதும் அதோட உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெஜ் குருமா மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரட் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு இதை வேக விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கு தேவையான தேங்காவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 சில் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வந்து இதை அப்படியே நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுருக்கேன். இப்போ இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி போட்டுக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய். அடுத்ததாக உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை தூவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட க்ரீன் பீஸ் கறி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.